இறையேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமா இருங்க. ஆமீன். அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து நம் ஜப விண்ணப்பங்களெல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க போகின்றார். இன்றைய தினம் ஒவ்வொரு ஆசிரியர்களுக்காக நம்ம ஜபிக்கக்கூடிய நேரம் இது. இன்றைய நாள் ஆசிரியர்கள் தினம். ஒவ்வொரு ஆசிரியர்களும் நல்லபடியாக இருக்கணும். அவங்களுடைய முழு உழைப்பை போட்டு நம்மளுடைய மாணவர்கள் நல்லபடியாக மதிப்பெண் எடுக்கணும்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, அவ்வளோ ஃபோக்கஸ்டாக நிறைய பேர் படிக்க வைப்பாங்கள. மக்கு பசங்களாக இருந்தாலும் படிப்பில் வீக்காக இருந்தாலும் நான் அவனை ட்ரைன் பண்ணுறேன், அவனை நான் எப்படியாச்சும் கொண்டு வந்துடுவேன், அவனை ரேங்க் எடுக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, ஈஸியான கொஸ்டின்ஸ்லாம் கொடுத்து இதை நீ படிப்பா, இது படித்தால நீ பாஸ் பண்ணலான்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, நமக்கு புரிகிற மாதிரி அவ்வளோ தெளிவாக சொல்லி கொடுப்பாங்க. ஸோ எல்லா ஆசிரியர்களும் நல்லபடியாக இருக்கணும், உடலுள்ள சுகத்தை கொடுக்கணும்னு சொல்லி செபிக்க போகிறோம் இன்றைய நாளில். உதாரணத்துக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கடந்து வந்த பாதையில் திரும்பி பார்க்கும்போது இந்த பள்ளி பருவத்தை நம்ம மறக்க முடியாதுல்ல. அவ்வளோ சூப்பராக இருக்கும், கோல்டன் மூமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்னென்னா, படிக்கும்போது என்னடா பரீட்சை வச்சிட்ருக்காங்க, எப்போ பாரு பரீட்சை இதை படிச்சுட்டு வா, இந்த கேள்வி படிச்சுட்டு வா, நாளைக்கு இது எழுதணும் நீ அப்படின்னு சொல்லுவாங்க. கடுப்பாக இருக்கும் தெரியுமா ஸ்கூலுக்கு போகிறதுக்கே. ஸ்கூலுக்கு போனால் டீச்சர்ஸ் இதை படி இது எழுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் முடிச்சு வெளியே வந்துட்டு ஒரு 2, 3, 4 இயர்ஸ் பேக் அப்புறம் நம்ம யோசிக்கும் போது அந்த நாட்களை நம்ம நினைவுபடுத்தி பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும்ல. எங்கள் மேம், எங்கள் சார் வந்து நீ படித்தா நல்லா இருப்படா, இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன் அப்படின்னா அவங்க தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த விஷயங்கள் சொன்னாங்க, இப்படிலாம் இருக்கும், இப்படிலாம் நீ படித்தா நாளைக்கு சூப்பராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஒவ்வொரு ஆசிரியர்களும் நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். எத்தனை பேர் ஆசிரியர்களை நினச்சி பார்த்தீங்க இந்த நாளில், நான் இப்படி இருக்கேன், நான் இந்த லெவலில் இருக்கேன், அவங்களும் ஒரு முக்கியமான ஒரு பார்ட் என் லைஃப் அப்படின்னு சொல்லி. ஸோ எல்லா ஆசிரியர்களுக்காக நம்ம ஜெபிக்கக்கூடிய நேரம் இது. எல்லோரும் நல்லா இருக்கணும், ஒவ்வொரு மாணவ மாணவிகள் நல்வழியில் போகணும், நல்ல விஷயங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும், நல்லதே சொல்லித்தரணும் அப்படின்னு சொல்லி. வீட்டில் இருக்கும்போது அம்மா அப்பா பாதுகாப்பில் இருப்பாங்க, நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டால் அவங்க நம்ம பத்திரமா பார்த்துப்பாங்கள அப்படின்னு சொல்லி. ஸோ இன்றைய நாள் ஆசிரியர்கள் தினம், எல்லோரும் நாட்கள் ஜெபிக்க போகிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அன்னை தெரசாவுடைய நினைவு நாள் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம் இஸ்லாமிய சகோதரர்கள் கொண்டாடக்கூடிய மிலாடி நபி. ஸோ இன்றைக்கி ஒவ்வொரு விஷயமும் நல்ல அற்புதமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் இந்த நாள் அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளையும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயத்தை கொடுக்க போக்கின்றார். ஆண்டவரே, நான் நெருக்கத்தின் காலத்தில் இருந்தேன், அப்படியே நெருக்கிட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, யார்கிட்ட போகிறதுனும் புரியல, உயிர் வாழ்கிறேன் அப்படின்னாலே நீங்கள் தான் ஆண்டவரே, உண்மை நோக்கி நான் கூப்பிட்டேன் கஷ்டத்தின் போது. இன்றைக்கி நான் கஷ்டப்படாமல் வாழ்க்கை நல்லா இருக்குது, ஏதோ வச்சு நான் ஓடிட்டுருக்கேன், நிம்மதியான ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்கீங்கப்பா அப்படின்னு சொல்லி ஜெபிக்கக்கூடிய எத்தனையோ பேர் பார்க்குறோம்ல. துதிக்கு பாத்திரனாக நான் மாணவராக இயேசு கிறிஸ்து நோக்கி கூப்பிடுவேன், அவர் என் ஜெபத்திற்கு செவி சாய்த்து என்னை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க அன்பானவர்களே. ஜெபம் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையை மாற்றோம் அப்படின்னு சொன்னால், உங்கள் இருதயத்தை திறந்து இருதயத்தின் வேதனைகள் தேவைகள் எல்லாவற்றையும் அவர் சமூகத்தில் ஊற்றி விடுவதைப் போல ஆண்டவரிடத்தில் கூறுவதே ஜெயமாகும். பார்த்தீங்களா, அவர்கிட்ட நம்ம சொல்லிட்டோம்ல, அவருக்கு முன்னாடி நம்ம ஜெபிக்கின்ற ஒவ்வொரு வார்த்தை அவர் முன்னாடி நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் ஜெயம் பெற போகிறோங்க. ஜெபத்தின் வாயிலாக நம்ம ஆண்டவராகிய இயேசு நம்ம வாழ்க்கையை வெற்றியடை செய்ய போகின்றார், மகிமையினால் நிரப்ப போகின்றார், அற்புதத்தையும் அதிசயத்தையும் காண செய்ய போகின்றார். ஆண்டவரே, நான் நெருக்கத்தின் காலத்தில் இருந்த போது கூட நான் உண்மை நோக்கி கூப்பிட்டேனப்பா, என் ஜெபத்திற்கு செவி சாய்த்தீரே ராஜா, நன்றி நன்றி, கொடான கொடி நன்றி ஆண்டவரின்னு சொல்லி ஜெபிக்கலாமா? இன்றைக்கி பிரச்சனையின் மத்தியில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். பிரச்சனையே இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. யாரோட வாழ்க்கையிலையும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்திச்சிருப்போம், அதுலேருந்து நம்ம மீண்டு வந்திருப்போம், அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வாழ்க்கையில். ஸோ பிரச்சனைகள் வந்துக்கிட்டே தாங்க இருக்கும், அதை நம்ம எப்படி நம்ம பார்க்குறோன்றத நம்ம கையில் தான் இருக்குது. அதை நம்ம இக்னோர் பண்ணிட்டு போயிட்டோம்னா பிரச்சனையே இல்லை. ஆனால் பிரச்சனை வருதுப்பா, என்ன பண்ணுறது, புலம்பிட்டு இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஏகப்பட்ட பிரச்சனைகள் நம்ம மனசுக்குள்ளே மண்டையில் போட்டு குழப்பிக்கிட்டே இருப்போம். நிம்மதியான தூக்கம் இருக்காது, நிம்மதியாக நம்ம சாப்பிட முடியாது, அதே யோசிச்சுட்ருப்போம். ஸோ இன்றையெல்லாம் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதை பற்றியும் கவலைப்படாது, நான் பார்த்துக்கிறேன், நீ நிம்மதியாக இருக்கணும், உன் மைண்டில் எதையும் போட்டு குழப்பிக்காத,
சந்தோஷமா இரு. நீ எப்படி உன்னை பார்த்துக்கிறியோ அடுத்தவங்களும் நேசிக்க பழகு, அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவு, இருக்கிறத வச்சு வாழ பழகிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இன்றைய நாள் ஜெபம். உலகில் வாழ்கின்ற எல்லாருக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. அன்புள்ள ஆண்டவரே, அருமையான வாக்கு தத்தத்திற்காக உம்மை சோத்தரிக்கின்றனப்பா. நாங்கள் நொறுக்கப்படும் போது உம்மை நோக்கி கூப்பிட்டால் நீர் செவி கொடுப்பீர் என்பதை அறிந்து நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆழங்களில் இருந்து கூப்பிட்ட யோனாவுக்கு பதில் கொடுத்ததைப் போல, தாவீதை தூக்கி விசாலமான இடத்தில் வைத்ததைப் போல, எல்லா பாரங்கள், எல்லா துக்கங்கள், எல்லா பயங்களில் இருந்தும் எங்களை தூக்கி எடுப்பீராக ராஜா. உம்முடைய தயவை நம்பி எங்கள் இருதயத்தை ஜபத்தில் உம்மிடத்தில் ஊற்றுகின்றனப்பா. எங்களுடைய பலவீனத்திலேயே உம்மில் பலத்தை காணவும் எங்களுக்கு கற்பியும் தகப்பனே. ஆண்டவரே, எல்லா உபத்திரவத்தையும் சோதனைகளையும் உம் கரங்களில் ஒப்படைக்கின்றனப்பா. எங்கள் சகாயராய் இருக்கின்றனப்பா. நீர் உம்முடைய பரிபூர்ண சமாதானத்தினால், உமது தைரியத்தால், உம்முடைய சந்தோஷத்தால் எங்களை நிறைத்திருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் பத்திரமா பார்த்துக்கோங்க ஏசப்பா. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரும் நல்லா இருக்கணும்ப்பா. யாருக்கு அந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. எல்லோரும் நல்லா இருக்கணும்ப்பா. எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. கண்ணீரும் கவலையுமா ஜெபிக்கின்ற ஒவ்வொரு குடும்ப உறவுகளை பார்த்துக்கோங்கப்பா. கண்ணீரை தொடங்க ராஜா, கவலையெல்லாம் அகற்றி போடுங்கப்பா. எங்கள் வாழ்வில் நீர் அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கின்றோம்ப்பா. நிச்சயமாய் நீர் செய்வீர நம்புகிற ஆண்டவரே. எல்லோரும் நல்லா இருக்கணும்ப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.